யூஜி தமிழ் லெசன் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றேன். இன்றைக்கு இளங்கலை மாணவர்களுக்கான பாடங்களை நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கி அழகு 2ல் பழந்தமிழ் இலக்கியங்களில் அறிவியல் சிந்தனை எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். தமிழ் அப்படின்னு சொல்லும்போது கல் தோன்றி மண் தோன்றா காலத்து வாளோடு முன் தோன்றிய மூத்தக்குடி அப்படின்னு புறப்பொருள் வெண்பாமலை சொல்லுது. அது மட்டும் இல்லைங்க, வானம் அளந்தது அனைத்தும் அளந்துடும் வன்மொழி அப்படின்னு பாரதியார் சொல்கிறாரு. இப்படிலாம் இருக்கிறதோட தமிழ் மொழி தான் மனிதன் பேசிய முதல் மொழி. அதுதான் முதிர்ந்த இலக்கிய செல்வத்தை எல்லாம் வைத்திருக்கு. அறிவு அற்றம் காக்கும் கருவி அப்படின்னு திருவள்ளுவர் சொல்கிறாரு இல்லைங்களா? இத்தனை சிந்தனை கருவூலமாக இருக்கிற நம்மளுடைய தமிழ் இலக்கியங்களில் என்னெல்லாம் அறிவியல் சிந்தனைகள் இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது இதில் அணுவியல் அறிவு, பொறியியல் அறிவு, நீரியல் அறிவு, கனிமவியல் அறிவு, விண்ணியல் அறிவு, மண்ணியல் அறிவு, மருத்துவ அறிவு அப்படின்னு பல்வேறு அறிவுகள் இதில் பார்த்திங்கன்னா கொட்டி கிடக்குது. இதில் அணுவியல் அறிவு அப்படின்னு சொல்லும்போது நம்ம இன்றைக்கு தான் அணுவை பிளக்க முடியுமா, சேர்க்க முடியுமா, இதெல்லாம் நம்ம யோசிக்கிறோம். ஆனால் அவை அணுவை துளைத்து ஏழ்கடலை புகட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது ஒரு அணுவை பிளக்க முடியும், சேர்க்க முடியும் அப்படிங்கிற கருத்து அவர்களுக்கு அப்பொழுதே தெரிஞ்சிருக்கு. இதிலிருந்து அவங்களுடைய அணுவியல் அறிவை நம்மளால் அறிஞ்சிக்க முடியுது. பொறியியல் அறிவு அப்படின்னு பார்க்கும்போது அவங்களுக்கு எவ்வளோலாம் அந்த இன்ஜினியரிங் நாலேஜ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கரும்பை பிழியறதுக்கு அவங்க எந்திரங்களை உருவாக்கியிருக்காங்க. இதை 10 சொல்லுது. தீம்பிழி எந்திரம் பந்தல் வருந்த அப்படின்னு சொல்லுது. இதன் மூலமாக அவங்களுக்கு கரும்பு பிழியறதுக்கு கூட அந்த காலத்திலே எந்திரம் இருந்திருக்கு அப்படின்னா பார்த்துக்கோங்க. அது மட்டும் இல்லை, நிலத்தை உறிஞ்சி எடுக்கிறதுக்கான ஆழ்துளை கிணறு கூட அந்த காலத்தில் இருந்திருக்கு. இதை பெருங்கதை சொல்லுது. அந்த கேணியும் எந்திர கிணறும் அப்படின்னு சொல்லுது. இதன் மூலமாக அவங்களுக்கு கண்டிப்பாக பொறியியல் அறிவும் இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரியறது. நீரியல் அறிவு அப்படின்னு சொல்லும்போது நீர் தாங்க மனுஷனுக்கு ரொம்ப முக்கியமானது இல்லையா? அப்போது நீர் மழையாக மண்ணில் வர்றதுக்கும் அது ஆவியாகி விண்ணுக்கு செல்றதுக்கும் எல்லா காலத்துலேயும் இந்த நிகழ்வு நடந்துக்கிட்டே இருக்குது. இந்த நிகழ்வு இல்லை, இந்த இயக்கம் இல்லை, இந்த வாட்டர் சைக்கிள் இல்லை அப்படின்னா இந்த உலகத்தை வளப்படுத்துறது அப்படிங்கிறது முடியாது. அப்போது இந்த நீர் சுழற்சி இயக்கம் இயற்கையாகவே நிகழக்கூடியது. அதுதான் நமக்கு மழை வளத்தை தரக்கூடியது. இதை நம்மளுடைய குறள் கூட சொல்லுது. நெடுங்கடலும் தண்ணீர்மை குன்றும் தடிந்தெழிலி தான் நல்காதாகிவிடே. அப்போது அந்த காலத்திலிருந்தே அவர்கள் நீரினுடைய முக்கியத்துவத்தை உணர்ந்து அந்த நீரினுடைய சுழற்சியை பற்றியும் அறிஞ்சு வச்சுருக்காங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா பண்டைய தமிழர்கள் நம்மளுடைய நிலப்பகுதியை பார்த்திங்கன்னா 5ஆக பிரித்தாங்க இல்லைங்களா? குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலைன்னு பிரித்தாங்க. அது மட்டும் இல்லைங்க, குறிஞ்சியும் முல்லையும் தன்னுடைய இயல்பில் திரிந்தா அதை பாலை அப்படின்னு பேர் வச்சாங்க. இந்த அறிவும் அவர்களுக்கு இருந்தது. அடுத்தது நம்ம பார்க்குறது கனிம அறிவு அப்படின்னும் போது, அந்த கனிமவியல் அறிவு அப்படின்னும் போது இந்த 5 வகையான மணிகள் எப்படிலாம் ஒளி விடுது, அதனுடைய வெவ்வேறு பெயர்கள் என்ன, இதுக்கெல்லாம் இந்த மணிகளுக்கு மூலப்பொருள் என்ன, எல்லாமே ஒன்று தான் அப்படிங்கிற இந்த அறிவியல் சிந்தனையை அந்த காலத்திலேயே நம்மளால் பார்க்க முடியுது. எந்த இதில் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த ஊர்கான் காதையில் சிலப்பதிகாரத்தில் நம்மளுடைய இளங்கோவடிகள் சொல்கிறாரு. ஒருமை தோற்றத்து ஐவேறு வனப்பின் இளங்கு கதிர் விடுவும் நலங்கெழு மணிகளும் அப்படின்னு சொல்கிறாரு. எனவே அந்த பல்வேறு மணிகள் அதனோட தன்மை என்ன, இதெல்லாம் கூட அவங்க அந்த காலத்தில் அறிஞ்சு வச்சுருந்தா. அப்போது அந்த கனிமவியல் கனிமங்களுடைய அறிவு அவங்களுக்கு கண்டிப்பாக இருந்திருக்கு. விண்ணியல் அறிவு அப்படின்னு சொல்லும்போது உலகம் உருண்டை அப்படிங்கிறத 16ஆம் நூற்றாண்டுக்கு அப்புறம் தான் மேலை நாட்டவர்களுக்கு தெரிஞ்சது. ஆனால் இந்த பேரண்டம் பற்றிய அறிவு நம் தமிழர்களுக்கு முன்னாடியே இருந்தது. திருவாசகத்தில் பார்த்திங்கன்னா அண்டப்பகுதியின் உண்டை பிறக்கும் அளப்பருந்தன்மை வளப்பெரும் காட்சி. இந்த பாடல் பார்த்திங்கன்னா அவங்களுடைய வானியல் அறிவை நமக்கு எடுத்துரைப்பதாக இருக்குது. வானத்தில் பார்த்திங்கன்னா காற்றில்லாத பகுதி கூட இருக்குது அப்படின்னு பண்டைய தமிழர் அறிந்து வைத்திருந்தாங்க. இதை பார்த்திங்கன்னா புறநானூறு சொல்லுது. வரிது நிலைய காயமும் அப்படின்னு சொல்லுது. அதே மாதிரி பாருங்கள்,
வளவன் ஏவா வானூர்தியும், அதாவது வளவனால் ஏவப்படாத வானூர்தியும் அந்த காலத்தில் இருந்தது. வளவன் அப்படின்னா பைலட்டே செலுத்தாத வானூர்தியும் அந்த காலத்தில் இருந்தது அப்படிங்கிறதும் நமக்கு தெரியுது. அப்போ அவங்களுக்கு அந்த விண்ணியல் அறிவும் அப்படிங்கிறதும் இருந்திருக்கு. மண்ணியல் அறிவுன்னு சொல்லும்போது தாங்க வாழ்கிற அந்த வாழிடத்தின் நிலத்தினுடைய தன்மைக்கு ஏற்ப அந்த அவங்க மண்ணுக்கு பேர் கூட வச்சுருந்தாங்க. நிறத்தோட அடிப்படையில் செம்மண் அப்படின்னு, சுவையோட அடிப்படையில் கலர் நிலம் அப்படிலாம் பேர் வச்சுருந்தாங்க. இதன் மூலமாக அவங்களுக்கு கண்டிப்பாக மண்ணியல் அறிவும் இருந்திருக்கு. மருத்துவ அறிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ரொம்ப முக்கியமானது. உடம்பார் அழியின் உயிரார் அழிவர் அப்படின்னு திருமூலர் சொன்னார். உடலை பாதுகாக்க வேண்டியது ஒவ்வொரு மனிதனுக்கும் ரொம்ப முக்கியமாக இருந்தது. அதே மாதிரி பாருங்கள், குறளில் நம்மளுடைய திருவள்ளுவர் சொல்கிறாரு, மருந்தென வேண்டாமாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்றி உணேன் அப்படிங்கிறார். மருந்தே வேண்டாம், நம்ம முன்பு